ஐஎன்ஆர் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேரன் நிலாவுக்கும் சோழனுக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சு? நிலா சோழனை லவ்வே பண்ணலை. சோழனும் நிலாவை ஒன் சைடாக தான் லவ் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த நேரத்துக்கு தான் அவங்கள விரும்பியிருக்காரு. அதெல்லாம் சேரன் எல்லா விஷயத்தையும் நிலாவோட அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாரு. அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமாக அவரும் சரி கிளம்பி வந்துடுறாரு. ஐயனார் வீட்டை காமிக்கிறாங்க. ஐயனார் வீட்டில் பல்லம் ஒரு பக்கம் ஃபோன் பார்த்துருக்காங்க. இந்த சைடு பாண்டி ஒரு பக்கம் உட்காந்துருக்காரு. அந்த நேரத்தில் சோழன் உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆனோடனே ஃபோன் பெல் அடிக்குது. ஃபோன் ரிங் ஆனோடனே என்னடா உங்கள் ஃபோன் அடிச்சுனே இருக்குது, நீ பாட்டுன்னு எது யோசனை உட்காந்துக்கிற அப்படின்னு சொன்னோன்னா யார்டா ஃபோனில்னா பார்த்தாக்கா யாரோ மெக்கானிக்கல் இந்த மாதிரி வண்டி லீக் ஆகுதுங்க, நாளைக்கு காலையில் கடை இருக்குமா, நாளைக்கு காலையில் எடுத்துன்னு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. எடுத்துன்னு வாங்க அப்படின்ட்டு பாண்டி சொல்லிட்டு வச்சுறாரு. திரும்பி அவர் பாட்டுன்னு சைலண்ட்டாக உட்காந்துருப்பார். சோழன் என்னடா உம்முன்னு உட்காண்ட்ருக்க, உனக்குமான இதுக்கு சண்டையா? ஆமாம், நேற்று இந்த மாதிரி கெட் டுகெதர்னு ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஹோட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போச்சே, என்னடா ஆச்சு, நீ போனியா இல்லையா அப்படின்னா, அதை ஏன்டா கேட்குற, அங்கே போனதுனாலடா பிரச்சனை. இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் என்னை ஓட்டுறாங்கடா. அந்த மாதிரி நீங்கள் ஆணியை வழியில் போட்டு வைப்பீங்களா, நீங்களே பஞ்சர் பண்ணுவீங்களா, நீங்களே அதுக்கு பஞ்சர் போடுவீங்களா, இப்படியே எல்லாம் கேட்டு என்னை கிண்டல் பண்ணாங்கடா. என் ட்ரெஸ்ஸை கிண்டல் பண்ணுறாங்க, நான் பேசுகிறத கிண்டல் பண்ணுறாங்கடா அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒன்றுடாத சோழன்கிட்டையும் பல்லவங்கிட்டையும் சொல்லுவார். என்னடா சொல்கிற? ஆமாம், நீ கேட்குறது தானேடா நல்லா. ஆமாண்டா, நான் கேட்டேன். ஏண்டி அவங்க தான் கிண்டல் பண்ணுறாங்க, நீ என்னை விட்டு கொடுக்கலாமான்னா, என்னத்தடா விட்டு கொடு, ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படி தான் இருப்பாங்க. அதுக்கு உடனே பல்லவன் கேட்குறாரு, ஏன்னா உன் ஃப்ரெண்டுங்க நீ கூட்டின்னு போயிட்டு வானதி அந்த மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிண்டல் பண்ணால் சும்மா இருப்பாங்களாம்மா? அதையும் தான்டா நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிலா வீட்டை காமிக்கிறாங்க. நிலா வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமாக அவங்க அம்மா பேரை சொல்லி கூப்பிட்டு வராங்க. என்னங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, என்னங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா, நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எட்டுனர் தண்ணி எட்டுனது கொடுத்தோன்னா உட்காரு அப்படின்னு சொல்லணுன்னா உட்காந்தோன்னா, என்னங்க விஷயம்னாக்கா, இந்த மாதிரி என் பொண்ணு தாண்டி அது, இந்த மாதிரி அங்கே சேரன் சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. நிலா லவ் பண்ணல சோழனை, நம்ம கல்யாணத்துலேருந்து தப்பிக்கிறது, நான் பண்ணி வைக்கிற கல்யாணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நிலா வீட்டை விட்டு ஓடி போனது. அதாவது இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து வெளியில் எங்கன்னா போகணுன்றதை தப்பிக்கிறதுக்காக தான் சோழன் ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஆனால் நாம் அதை தெரியாமல் அவன் தான் இழுத்துன்னு ஓடுறான்னு அங்கே போய் அதுக்கப்புறமா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் என்ன லவ்வரான்னு கேட்கணுன்னே அதை சோழன் பயன்படுத்திக்கிட்டு, ஆமாம் நாங்கள் லவ்வர்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு எல்லாத்தையும் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம், என் பொண்ணா என்கிட்ட சேர்ந்துருக்கா அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லி பெருமைப்பட்டிருப்பார். உடனே நிலாவை கூப்பிட்டு, நிலா வாமா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிலா உட்கார வச்சு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சேரன் உனக்கும் சோழனுக்கும் லவ் இல்லை அப்படின்ட்டு, நீ எப்படி உனக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சு, ஒன்று விடாது எல்லாமே எனக்கு சேரன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே நிலாவுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. திருன்னு முழிப்பாங்க. அப்புறம் அவங்க அப்பா சொல்லணுமா அப்படியே பூசி மொழிகி அப்படியே பேசுகிறாரு. நீ என் பொண்ணுமா, நீ பாருமா, அவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சவொடனே நீ டைவர்ஸ் பண்ண பாருமா, அதாம்மா நீ என் பொண்ணுமா அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பெருமையாக பேசுவார். பெருமையாக பேசினோடனே நிலா அப்படியே பார்த்துட்டு, நீ என் தங்கம்டா, என் செல்லண்டா நீ அப்படின்னோடனே அப்படியே அணைச்சிக்குவாங்க. நிலாவும் அப்படியே அவங்க அப்பா தோளில் சாந்தி அப்பான்ட்டு அப்படியே ஒரு மாதிரி அவங்களும் ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா நிலா ரூமுக்கு போயிடுவாங்க. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அவங்களும் ரூம் போவாங்க. ரூம் போனோன்னே அப்போது அவங்க அப்பா பேசுவார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, என் பொண்ணாகவே என்கிட்ட திரும்பி கிடச்சிருக்கா பார்த்தியா, நிலாவுக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடி அப்படின்னு சொன்னால், அதான் எனக்கு தெரியுமேங்க அப்படின்னு. பாருடி, அவள் கல்யாணம், அதாவது நம்ம கல்யாணம் பண்ணுறத வேணான்றதுக்காக தான் அவங்க கூட ஓடிப்போனா, ஆனால் அங்கே சூழ்நிலை நம்ம தான் தப்பாக தெரிஞ்சுக்கின்னு அவளுக்கு இது மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனால் முதல்ல தெரிஞ்சிச்சுன்னா என் பொண்ணை நான் கூட்டின்னு போயிட்டுருப்பேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் என்ன நினைக்கிறாளோ அதை செய்யட்டும், அவளுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். இங்கே இதே ஊரில் இருக்கிறதா இருந்தாலும் இருக்கட்டும்,
இல்லை திருவண்ணாமலைக்கு வந்தாலும் வரட்டும், இல்லை பெங்களூரில் போய் வேலை செய்யறதுனால செய்யட்டும், அவளுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன், என் பொண்ணு என் தங்கம் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அப்படி பேசிவிட்டு அவங்க அம்மாக்கிட்ட அப்படியே சொல்லிட்டுப்பார் ரூமில். அவளுக்கு வந்து நான் வந்து வீட்டிலே வந்து பெரிய ஆஃபீஸாக நான் வச்சு கொடுப்பேன், எனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் வந்து நான் வீடு கட்டுறதுக்கு எங்கன்னா பிளான் வேணும்னா என் பொண்ணுக்கிட்ட நான் வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாமே செய்வேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா அதையே திருப்பி திருப்பி அவர் அப்படியே அந்த இதையே சொல்லின்னு இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்திங்கன்னா நிலா வந்து ரூமுக்கு வருவாங்க. ரூமுக்கு வந்தோடனே ஃபோன் எடுத்து மெசேஜ் அனுப்புவாங்க சோழனுக்கு, ஹாய் அப்படின்ட்டு. சோழன் வந்து வெளியே வந்து அப்படியே நடந்துக்கிட்டே அவர் மெசேஜ் வந்தோடனே பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரொம்ப நேரமாக ஆளே காணோம் அப்படின்னா, நானா எங்கள் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அனுப்புவாங்க. ஓ, அதாவது லிட்டில் பிரின்ஸ், டேடியோட லிட்டில் பிரின்சஸா? ஆமாம் அப்படின்னு இவங்க அனுப்புவாங்க. அப்புறம் அப்படியே மாற்றி மாற்றி 2 பேரும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது நிலா வந்து சொல்லுவாங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. சொன்னால் தானே தெரியும் அப்படின்வாங்க. ஏங்க சொல்கிறதுக்கு டைப் பண்ண விடுங்க அப்படின்னு. சரி சரி சொல்லு அப்படின்வாங்க. உடனே நிலா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கும் எப்படிங்க எனக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்றத எங்கள் அப்பா கிட்ட எல்லாத்தையும் உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சோழன் வந்து அப்படியே இப்படி ஒரு மாதிரி என்னடா இது சொல்லிட்டேன்றாலே அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும் சோழனுக்கு. இனிமேல் என்ன நடக்க போகுதோ என்னான்னு தெரியலையே அப்படின்ட்டு ஷாக் ஆகி நிற்பார். இதோடு தாங்க இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன ஆகுது நாளைக்கு பார்க்கலாம். பாய். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.